நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசிக்காரங்க, செவ்வாயோட ராசிக்காரங்க. விருச்சகம்னாலே தேல்னு சொல்லுவோம். படக்குன்னு கோவம் வரும். தேல் மாதிரி, அதாவது வார்த்தைகள் தேல் மாதிரி கொட்டுவாங்க. அதாவது நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படுற மாதிரி நடந்துப்பாங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மறைக்கும் தன்மைகள், அதாவது விருச்சகம்னால மறைக்கும் தன்மைகள்லாம் இருக்கும். என்ன சொல்கிறது, யாருக்கும் வெளிப்படையாக நீங்கள் எதையும் பேசிக்க மாட்டீங்க, நடந்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் உங்களோட பொது குணம். உங்களோட இப்போ உங்கள் விருச்சிக ராசியை சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்கள் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே சிறப்பாகவே இருக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்க்குறதுனால வாக்குகள் சும்மாவே நீங்கள் வாக்கு துடுக்குன்னு பேசுவீங்க. இப்போ உங்கள் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். கொஞ்சம் ஜாஸ்தியாக அதாவது கொஞ்சம் உங்கள் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துறது நல்லதை தரும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி வாக்கு யாருக்காவது கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிங்க. அதே மாதிரி தனம் பற்றாக்குறை, அதெல்லாம் தன வரவு ரொம்ப இதுவாக இருக்காது, சீராக, அதாவது உயர்றதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை. சீராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். உங்களோட 3ஆம் இடம், உங்களோட 3ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால எழுத்துத்துறை, இசை, பாட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க அவங்கெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். ஏதாவது வெற்றி, அதாவது கவர்மெண்ட் ஷாப் ஏதாவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்களோட 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்கள் தாய் அதாவது உங்கள் தாயோட உடல் நிலையில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல்வி ஸ்தானம் சொல்லுவோம். கல்வியில் விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் இப்போ மாணவர்கள்லாம் கல்வியில் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். வீடு வாகனம் வாங்கணுன்னா இப்போ இன்னும் நீங்கள் இன்னொரு 5-6 மாதங்களுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டங்களாக அமையும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது உங்கள் பேச்சை மீறி போயிட மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் தான் நடக்கும். உங்களோட 6ஆம் இடத்துக்கு சனியோட தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால 6ஆம் இடம் வேலைகள், கடன், நோய், எதிரி ஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி வேலைகளில் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்கும். உஷ்ண நோய் இருந்துட்டு உஷ்ண நோய் இருந்துட்டு வந்ததெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு சரியாகும். கடனும் அதே மாதிரி தான். நோயும் கடன், நோய் அதெல்லாம் ஒரு 5-6 மாதங்களுக்கு கழித்து உங்களுக்கு எல்லாமே படிக்கடியாக விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி வேலையை தயவுசெய்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஒரு 5 மாதங்கள் கழித்து அது சரியாகிடும். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது கணவன் மனைவி இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் நல்ல அமுகமாக அவங்க உங்களுக்கு சாதகமாக நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தடை தாமதம், அதாவது ஏதாவது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மைகள். நீங்களே தான் சரி தள்ளி போடுவீங்க. அதாவது ஒரு காரியமாக அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி திருமணம் ஏதாவது வீடு கட்டணும், திருமணம் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா கொஞ்சம் தடையோடு தான். இன்னும் இந்த மாதம் கொஞ்சம் அனுகூலமான சூழல்கள் இல்லை. இன்னும் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட 9ஆம் பாவம் இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால
பாகியங்கள், தந்தை ஸ்தானம், தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் புதன் இருக்கிறாரு. அதே மாதிரி சனியோட 7ஆம் பார்வையும் இருக்குது. தொழில்கள் வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே சுமார் அப்படியே டல் அடிக்கும். திடீர்னு நல்லா போகும், அப்படியே டல் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்க சூழ்நிலைகளாக தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தொழில்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடத்துக்கு குரு வந்து தனது 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் கேது இருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டு போகலை. உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். அதாவது மறுமணம் செய்யணும் அப்படி 2வது திருமணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களெலாம் இந்த காலகட்டத்தில் வந்து அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. எந்த ஒரு பாவ தொடர்பு, சுப தொடர்பும் இல்லை. அதை இயல்பாக இருக்கிறதுனால 12ஆம் இடம் ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு பயணங்கள், படித்து முடித்த இளைஞர்கள்லாம் வந்து வெளிநாடுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருங்க பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை கேட்டு வாங்கி மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.